மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு சட்டத்தால் தமிழகத்துக்கு நஷ்டம்தான் ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, இந்த சட்டத்தை ஆதரித்ததன் மூலம் தமிழகத்துக்கு திமுக துரோகம் புரிந்துள்ளது என்று மீண்டும் வலியுறுத்தி கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சனிக்கிழமையன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி கிலோ ரூபாயில் ஆண்டுக்கு 28.54 லட்சம் டன் அரிசி தமிழகத்திற்கு கிடைக்கும் என்று கருணாநிதி கூறியிருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல் என்று தெரிவித்துள்ளார். ராஜ்யசபாவில் பேசிய உணவுத்துறை அமைச்சர் கே.வி. தாமஸ், முன்னுரிமை குடும்பங்களுக்கு தமிழகத்துக்கு 24 லட்சம் டன் அரிசி மட்டுமே ஒதுக்கப்படும் என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, தேசிய உணவு பாதுகாப்பு மசோதாவில் அரிசிக்கான விலையை பற்றியோ பற்றாக்குறை சமயத்தில் உணவு தானிய வழங்கல் குறித்தோ எந்தவிதமான திருத்தங்களையும் மத்திய அரசு கொண்டு வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தகுதியுள்ள நபர்கள் என நிர்ணயித்துள்ளவர்களுக்கு 1 கிலோ அரிசியை 3 ரூபாய் என்ற வீதத்திலும், மற்றவர்களுக்கு 8 ரூபாய் 30 காசு என்ற வீதத்தில் வழங்கினாலும் தமிழகத்திற்கான நிதிச்சுமை குறையப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதம் ஒன்றுக்கு 3.20 லட்சம் டன் அரிசி வீதம் ஓராண்டுக்கு 38.40 லட்சம் டன் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள ஜெயலலிதா, மத்திய அரசு ஆண்டு ஒன்றுக்கு 36.78 லட்சம் டன் அரிசியை வழங்கினாலும் மீதமுள்ள 1.62 லட்சம் டன் அரிசி வெளிச்சந்தையிலிருந்துதான் வாங்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். 2010ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை மாதத்திற்கு 59,780 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கி வந்த மத்திய அரசு தற்போது 29,060 கிலோ மண்ணெண்ணெய் மட்டுமே வழங்கி வருகிறது என்று தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, இதேபோன்றுதான் அரிசியின் அளவை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் விலையையும் உயர்த்திக் கொண்டே செல்லும் என்றும் கூறியுள்ளார். எனவே உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஆதரித்ததன் மூலம் தமிழகத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை கருணாநிதி புரிந்திருக்கிறார் என்று அந்த அறிக்கையில் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.